Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி செபித்து அப்போடைய சமூகத்தில் தம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். நாம் இப்பொழுதும் செபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒரு உசை கூட இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா சத்திய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே கற்றுக் கொடுங்க. நாங்கள் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க எங்களை உற்சாகப்படுத்துங்க. அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. மனுஷனுடைய வார்த்தை எந்த வகையிலும் எங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் நீர் பேசுவீரானால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உம்முடைய வார்த்தைகள் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கவும் அது போதுமானதாக இருக்கிறது. தேவரீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் தரை மட்டுமாய் தாழ்த்தப்படணும், உங்கள் நாமம் உயர்த்தப்படணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதி இன்றைக்கும் கூட விசேஷமாக புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள், குட் ஃப்ரைடே என்று சொல்லுவாங்க. எல்லா திருச்சபைகளும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாடுகளை தியானித்து கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் அன்பு வைத்து அதை தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி விளங்க பண்ணினார் என்று எல்லா திருச்சபைகளும் இன்றைக்கு விசேஷமாய் தியானிக்கும். எனவே நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி எவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாமும் தியானிக்கலாம். ஆனால் இந்த தியானிக்கிறது என்பது பாரம்பரியமாக ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் போனாங்க, நாங்களும் போகிறோம் சபைக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் மரித்ததை நினைவு கூர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் முகத்தை துக்கமாய் வைத்துக்கொண்டு அல்லது வீட்டில் துக்க கஞ்சியை செய்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் மௌனமாகவோ துக்கமாகவோ இருப்பதற்காக இந்த நாள் அல்ல. வேதாகமத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அதாவது ராவ் போஜனம் என்கிறதை ஒன்றை ஏற்படுத்தி புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் அதை ஏற்படுத்தி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன்னுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் கொடுத்து அதை புசிக்கும் போதெல்லாம் அதை பருகும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்காரு, என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியது அவர் நமக்கு கொடுத்த கட்டளையாய் இருக்கிறது. எனவே நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் நினைவு கூறுவேன் என்கிறதா இல்லாமல் நாம் ஒவ்வொரு முறையும் ராவபோஜனத்தில் பங்கு பெற சபையில் நாம் அதில் பங்கு பெறும் போது அதில் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் நாம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு சில சபைகள் மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும், இன்னொரு சில சபைகள் வாரந்தோறும் அவர்கள் ராவபோஜனத்தில் பங்கு பெறுவார்கள். இப்படி அது மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு நாளோ இருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்காய் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறது காரணம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தது தானே. எனவே விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டியது நமக்கு அவசியம். எனவே அதன் அடிப்படையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தியானத்தை நாம் தியானிக்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார், கெட்டு போகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் தியானத்தை நாம் தியானிக்கிறோமானால் அது நிமித்தம் நமக்கு தேவ பலன் உண்டாகுகிறது. அந்த உபதேசம் நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தின் உபதேசம், சிலுவையின் உபதேசம் நமக்கு ஜீவனை கொடுக்க ஏதுவாய் இருக்கிறது. அதாவது இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாத்திரம் விசேஷமா குடிக்கிறவன் குடிக்க மாட்டான், ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார்.
இன்னைக்கு ஒரு நாள் பாவத்துக்கெல்லாம் லீவு விடுறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த நாளை நீங்களும் நானும் தியானிக்க ஏற்படுத்தி கொடுக்கல. அவர் பிதா நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதற்கு சாட்சி உள்ளவர்களாய், அதற்கு ஏதுவான பிள்ளைகளாய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இது முதல் கர்த்தருக்கு சாட்சியா வாழ கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம துக்கமுகமா இருக்கும்படியா அவர் சிலுவையில் ஏறல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மூலையில உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க அவர் சிலுவையில் ஏறல. அல்லது நாம் அவரை பார்த்து பரிதாபப்பட அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. Jesus did not took that cross to gain some sympathetical feeling of ours. He did not gladly accept those sufferings so that we may have those pitiful feelings about him. No. Jesus did not accept the suffering or the cross to gain some of the sympathetical feeling of ours. No. அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டது நீங்களும் நானும் மறுபடியும் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற, இழந்த தேவ மகிமையை மறுபடியும் நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ள, கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நாம் கர்த்தருக்கு சமீபமாய் மாறி போக. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு மூலையில உட்கார்ந்து சோர்ந்து போகிற நாள் அல்ல இது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் பிதாவோடு கூட மறுபடியும் ஒப்புரவாகும்படி தூரமாய் இருந்த நான் இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் நான் அருகாமையில் வந்திருக்கிறேன். பாவத்தில் மரித்து கிடந்த என்னை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் என்னை மறுபடியும் மீட்டெடுத்து என்னை உயிர் தந்து என்னை பிதாவோடு கூட சேர்க்க அவர் செய்த காரியங்கள் தான் இந்த சிலுவையின் தியானம். அதான் அருமையா ஒரு ஊழியக்காரர் அவர்கள் ஜான் ஸ்காட் என்ன சொல்லியிருக்காரு, before we can begin to see the cross as something done for us, let us begin to see as something done by us. என்ன எழுதியிருக்கார், தமிழ்ல கூடுமானவளு சொல்றேன் பாருங்க. ஒரு சிலுவையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கும்போது எனக்காக இது செய்யப்பட்டது என்கிறதை பார்க்கிலும் முதலாவது நான் அதை செய்தேன் என்பதாக பாருங்க. அப்பொழுது உங்களுக்குள்ள உணர்வு அதிகமாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு முறை புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற அந்த ஒரு தரிசனத்தை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், அதை பார்க்கும்போது எனக்காக அப்படின்னு நினைங்க, தப்பில்லை, அதுதான் உண்மை, உங்களுக்காக தான். ஆனா நமக்காக என்பதை பார்க்கிலும் முதலாவது என்னால நம்மால அப்படி அதை அடிக்கப்பட்டார் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் ஜான் ஸ்காட் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்காக என்பது உண்மைதான், ஆனால் அது நம்மாலதான் அப்படி ஆச்சு என்பதையும் நாம் உணர வேண்டும். இட் வாஸ் டன் ஃபார் us, but also the truth, the other part of truth is it is done by us. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஏன் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை தியானிக்கணும்? ஏன்னா ஏசப்பாவை சொல்லியிருக்காரு, என் மரணத்தை நினைவு கூறுங்கள். சரி, ஒன்று. இரண்டாவது, நல்லா கவனிங்க, இந்த சிலுவையில் மரித்தது இயேசு கிறிஸ்து தான் முதல் அல்ல. அந்த எருசலேமிலே ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள் தொடங்கி அநேகரை இதற்கு முன்பதாகவும் சிலுவையில் அறைந்தது உண்டு. அநேகரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவை போலவே தன் ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவன். பவுலை சிரசேதனம் பண்ணினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனை சிரசேதனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தோமாவை நம்ம சவுத் இந்தியாவில் அவரை ஈட்டியால் குத்தி சாகடிச்சாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னும் பல ஊழியக்காரர்களை சிலுவையில் அறைந்தார்கள், இரண்டாய் கிழித்து போட்டார்கள், எண்ணெயை ஊற்றி நெருப்பினால் சுட்டெரித்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக ஊழியக்காரர்களும் கூட இன்றைக்கும் கூட, இது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே தானே, இன்றைக்கும் கூட அநேக மிஷனரிகள் அங்கு இயேசு கிறிஸ்துவை அறியாத இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிவித்து தெரியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிற பணியில இன்றைக்கும் அநேகர் மரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்களும் மரிக்கிறாங்களே, இவங்களுடைய மரணமும் கர்த்தர் பார்வையில் அருமையானது தான், அது நான் குறைவு பேசல. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அப்படிப்பட்ட ஒரு மரணம் அல்ல. பாருங்க, ஊழியக்காரங்களும் இப்போ சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் இன்றைக்கு மிஷனரிகளும் அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சுவிசேஷத்துக்காக மரிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இரத்த சாட்சி என்று அழைக்கப்படுறாங்க.
இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சி அல்ல. நல்லா கவனிக்கணும். சுவிசேஷத்துக்காக ஒரு மரித்தார் என்கிற ஒரு மிஷனரியை போல, ஊழியக்காரரை போல அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஏனையா நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், மற்ற சிலுவைகளுக்கும் இயேசுவின் சிலுவைக்கும் என்னையா வித்தியாசம் என்று சொன்னால், பேதுருவையோ மிஷனரிகளையோ அல்லது மற்ற ஊழியக்காரர்களையோ பார்த்து பிதா பாவ நிவாரண பலியாய் அனுப்பல. இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாவ நிவாரண பலி. இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். This Jesus was the atonement for our sin. Hence the death of Jesus on that cross becomes so important to every Christian believer. நல்லா யோசிச்சு பாருங்க. That is why it becomes so important to every Christian believer who believes in Jesus. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தியானம் நமக்கு அவசியம். எங்க தியானிக்கணும்? ஒரு காரணம் நான் சொன்னேன், ஏன்னா ஏசப்பாவே கட்டளையிட்டு இருக்காரு, நம்ம தியானிக்கணும். ரெண்டாவது என்ன? அவர் மட்டும்தாங்க பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நாம ஒருத்தரும் ஒரு காலமும் பிதாவிடத்திற்கு போக முடியாது. அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இன்னும் வசனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்க வேண்டியது அவசியம். அவர் சிலுவையில் நமக்காய் பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்த்து, அது நிமித்தமாய் நினைச்சு பார்த்து என்ன பிரதர் பண்ணோம்? ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை உணர்ந்தோம்னா நம்ம பாவத்தை வெறுப்போம், கர்த்தருக்கு அருகாமையில சேருவோம், கர்த்தருக்கு இன்னும் பிரியமான பிள்ளைகளாம் மாறுவோம். அதுதான் நம்ம தியானிக்கிறோம். தியானத்தின் நோக்கமே அதுதான். Just because it is Good Friday, let us do a meditation on the cross. No. We need change in our lives. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு தெரியாது, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த குட் ஃப்ரைடே நம்ம பார்ப்போமா? தெரியாது. ஒருவேளை அடுத்த சந்தர்ப்பம் நமக்கு சிலுவையின் தியானத்தை தியானிக்க அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இன்றைய இரட்சணையின் நாள். இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்வோமானால், அந்த சிலுவையின் அன்பை நாம் உணர்வோமானால், அதன் வல்லமை நம்மேல் வரும். அந்த கல்வாரியில் இயேசு சிந்தின ரத்தம் நம்மேல் வரும். அந்த ரத்தம் நமக்காய் இன்றைக்கும் பரிதவிக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு நினைவோடு கூட நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் கடைசியாக பேசின 7 வார்த்தைகளை நாம் வேகமாய் சுருக்கமாய் தியானிக்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முதலாவது பேசின வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 34 வசனம். The book of Luke chapter 23 verses 34. First word, Father, forgive them, for they do not know what they do. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, ரோம போர் சேவகர்கள் இரவு முழுவதும் அடிக்கிறார்கள், வாதிக்கிறார்கள், காரி உமிழ்ந்து அவரை கேலி செய்கிறார்கள், கண்களை மூடி தலையின் மேல் கொட்டி ஞான திருஷ்டியில் சொல்லு யார் உன்னை கொட்டினார்கள் என்று பரிகாசத்தின் உச்சக்கட்டத்தை அவர்கள் நடப்பித்து இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுது, அடிக்கிறவர்களுக்கு முதுகையும் தாடை மயிரை இழுக்கிறவனுக்கு தாடையும் கொடுத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் இரவெல்லாம் அடித்து அவரை இப்பொழுது அந்த சிலுவை, பாரமான சிலுவை சுமந்து அந்த கல்வாரி மலையின் மேல் நடக்க செய்து, அந்த மலையின் உச்சியின் மேல் அவரை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆணிகளால் அடித்து அந்த சிலுவையை நிறுத்துறாங்க. அவர் முதல் வார்த்தை பேசுறார் சிலுவையில். என்ன பேசுறாரு தெரியுமா? அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. வேதம் சொல்லுது, ஏசப்பா சொல்றாரு, பேதுருவே, உனக்கு தெரியாதா, நான் இப்போ என் பிதாவை நோக்கி கூப்பிடுவேன், ஆனாலும் அவர் சேனைகள், தூதரின் சேனைகளை அனுப்புவார். He had authority. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சீஷருங்க இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க, இயேசுவே, நீங்க சொல்லுங்க, எலியாவை போல அக்கினியை கொண்டு வந்து இந்த ஜனங்களை சுட்டெரிச்சிடலாம். ஏசப்பா சொன்னார், நோ, ஐ ஹவ் நாட் கம் டு டிஸ்ட்ராய், ஐ ஹவ் கம் டு பில்ட் பீப்புள். நான் இடித்து போடவும் நியாயம் தீர்க்கவும். அந்த முறை இயேசு கிறிஸ்து, முதல் முறை இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்க வந்தார். அதான் வேதம் சொல்லுது, முதல் முறை அவர் ரட்சிக்க வந்தார். தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமிக்கு வந்தார். முதல் வார்த்தை அவர் மன்னிக்கிறதை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இந்த மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் இன்னைக்கு யாரையாவது மன்னிக்க முடியுதா? யோசித்து பாருங்க.
யாராவது கொஞ்சம் துரோக பேச்சுகளை பேசிட்டாலோ அல்லது பின்னாடி யாராவது பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே நாம் அவர்களை மன்னிக்க முடியறதில்ல. இவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு யோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் அவரை அடித்தவர்களுக்காகவே அவர் ஜெபம் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தாரோ அதை தான் அவர் போதனையும் செய்தார். வேதாகமத்தில் பார்க்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். பாருங்க, 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் போதிக்கும் போதெல்லாம் அவர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் பிறரின் கடனை மன்னித்தால் பிதாவும் உங்களுடைய கடனை மன்னிப்பார். நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கலைன்னா உங்க பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். எனவே மன்னிக்க எப்போதும் இருதயம் உள்ளவர்களாக இருங்க, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலே அநேக முறை மன்னிக்கிறதை குறித்து கற்றுக் கொடுத்தார். 3 காரியங்களை சொல்லி நான் இந்த முதலாம் வார்த்தையை தியானித்து முடிக்கலாம். முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட், forgiveness is an act of love. How did Jesus prove it? முதலாவது, his parables and teachings on forgiveness. முதலாவது, his parables and teachings on forgiveness. மன்னிப்பை குறித்த போதனைகளும் ஓமைகளும் அதிகமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் பேசினார். உதாரணத்துக்கு லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 35 வரை இவைகளெல்லாம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரா? நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதித்தார். இயேசு கிறிஸ்து போதனையில் ஒரு பெரிய போதனை என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் அண்டையில் வந்து போதனை கேட்க வந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களை நேசிக்கிறவங்களே நேசிக்கிறதுனால அதனால் என்ன பலன்? மாயக்காரர்களும் அப்படி செய்றாங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்காக அவர்களை சிநேகிங்க என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதை அவர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதையே அவர் அங்கே போதனையும், எதை போதித்தாரோ அதை தான் அவர் கடையும் பிடிக்கிறார். இப்போ யார் நிந்திச்சாங்களோ அவங்களுக்காகவே மன்னிப்பை கேட்டு ஜெபம் பண்றாரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. முதலாவது, his parables and teachings on forgiveness. ரெண்டாவது, his prayers on forgiveness. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்களே என்று கேட்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்துவும் அது நல்ல ஒரு விண்ணப்பமாக இருந்தபடினால் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவோம். அந்த ஜெபத்தில் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றை தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு மன்னிங்க. ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். his parables and teachings on forgiveness, his prayers on forgiveness. மூணாவது, his act on forgiveness. அவர் எதை போதித்தாரோ, எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை ஜெபமாய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ, போதனையும் ஜெபமுமே அவர் கிரியையுமாக கூட இருந்துச்சு. மூணாவது, his act on forgiveness. இப்போதான் வாசிக்கிறோம் லூக் 23:43, 23ஆம் அதிகாரம், லூக் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்றாரு? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். பாருங்க, எதை போதித்தாரோ, எதை ஜெபித்தாரோ, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அதே தான் அவரும் செய்கிறார். மன்னிங்க என்று மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறார். இது நிமித்தமா என்னையா சொல்ல வராங்க அப்படின்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களுக்காகவே ஜெபம் பண்ணி மன்னிப்பை கேட்கிறார் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, அவர் நிந்தித்தவர்களுக்காகவே அவர் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார் என்று முன்னே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. What was foretold, Jesus fulfilled by praying for those who persecuted him. சரியா? ஒண்ணா. இரண்டாவதாக, இது முதல் அவர் எதை செய்ய போகிறாரோ அதையும் கூட நமக்கு அதனூடாய் காண்பித்துக் கொடுக்கிறார். முன் அறிவித்தப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற தன்னை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஏசாயா 53:12 வசனத்தின்படி இனி வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதை நமக்கு இந்த ஒரு முதலாம் வார்த்தையின் ஊடாய் காண்பித்துக் கொடுக்கிறார். என்ன பண்ண போறார்?
இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் விட்டு இப்படி தான் பரிந்து பேசுகிறார். பிதாவை அவர்களை மன்னிங்க, தான் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க மன்னிங்க. சிலுவையில் முதல் வார்த்தை தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். நாம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அவருடைய சுத்த கிருபை என்ன அப்படின்னா, எனக்காய் ஒருவர் பரிந்து பேசுகிறார். வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஒரு மரம், திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திப்பழம் கொடுக்கிற ஒரு மரம் கனி கொடுக்கல, வெட்டி போடலாம் என்று எஜமானன் நினைக்கும் போது தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஒரே ஒரு ஆண்டு, அதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் கொடுங்க எஜமானனே, அதை சுற்றிலும் மறுபடியும் தண்ணீர் பாய்த்து அதுக்கு நான் உரையை போட்டு அது இந்த ஆண்டாகிலும் கனி கொடுக்கும், இல்லையென்றால் நீர் சொன்னபடி செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆண்டு காலம் பரிந்து பேசி வாங்கி கொடுத்தது போலதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்தில் நமக்காய் இதே மாதிரி தான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அந்த மன்னிப்பை நாம் வாங்கி கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை மன்னிக்க மாட்டோம் பிரதர், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க செய்தது இனி இந்த ஜென்மத்தில் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாத வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தது உண்மையானால் நானும் பிறரை மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்ததை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நீங்களும் மற்றவங்களை மன்னிங்க. ஏன் மன்னிக்கணும், நல்லா கவனிங்க. நீங்கள் அவர்களை மன்னிக்கிறதினால் அவர்களுக்கு நன்மை உண்டாகுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, அந்த மன்னிப்பை அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, அந்த மன்னிப்பை அவங்க அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு அது நன்மையாகத்தான் முடியும். காரணம் வேதம் சொல்லுகிறது, அதாவது நீங்க பிறருக்கு மன்னிக்கிறது போலதான் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். அவங்க ஏத்துக்கலனாலும் சரி, நீங்க மன்னிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அது நிமித்தம் உங்களுடைய பாவம் கடன்களையும் என் கர்த்தர் மன்னிப்பார். அது உங்களுக்கு நன்மையாய் முடியும். எனவே அந்த நன்மையை பெற்ற நீங்கள், அந்த பாவ மன்னிப்பை பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கும் கூட மன்னிக்க தயவுள்ளவர்களாய் மாறிப்போங்க. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை அப்படின்னா அவருடைய குணாதிசயம் தான் நமக்குள்ளவும் இருக்கணும். அவர் நம்மை மன்னித்தது போல நமக்கு பாவம் செய்தவர்களை நாமும் மன்னிக்கலாம். அதை கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் போதுமானவராக இருக்கிறார். நீங்க ஒரே ஒரு ஓமையும் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் நீங்கள் வாசிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இன் புக் ஆஃப் மேத்யூ 18 chapter verses 21 to 35. அந்த பேரபிளுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்ஃபர்கிவிங் சர்வெண்ட். அன்ஃபர்கிவிங் சர்வெண்ட். நல்லா கவனிங்க. ஒருவன் 500 வெள்ளி காசு கடன் பட்டிருக்கிறான். ராஜா அழைக்கிறான், எங்கப்பா 500 வெள்ளி காசு கொடுக்கணுமே. ராஜா, எனக்கு இப்போ கொடுக்க முடியல, எனக்கு தயவு செய்யுங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் எனக்கு சமயம் கொடுங்க, நான் எப்படி ஆகிலும் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கிறேன். ராஜா அவனை பார்த்து மனம் இறங்கி, சரி, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை நான் உனக்கு தள்ளுபடி செஞ்சிடறேன், போப்பா, இனி நீ கடன் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, கிளம்பி போ. சந்தோஷமா வெளியில வரான். வெளியில வந்த உடனே தன்னிடத்தில் இன்னொருவன் கடன் பட்டு இருக்கிறான். அவன் 50 வெள்ளி காசு. 50 வெள்ளி காசுக்காக அவனை நிறுத்தி அவன் சட்டையை பிடித்து அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் போடுகிறான். இவன் 50 காசு கொடுக்கும் வரையும் இவனை விடாதீங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடுச்சு. சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றேன். ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜா சொல்றார், நான் உனக்கு 500 வெள்ளி காசுக்கு இரக்கம் காண்பித்தேன், உன்னால் 50 வெள்ளி காசுக்கு இன்னொருத்தனுக்கு இரக்கம் காட்ட முடியலையா? இவனை தூக்கி, இவன் 500 வெள்ளி காசு கொடுக்குற வரைக்கும் இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்கன்னு ராஜா சொன்னார். பாருங்க, நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்தாய், இருப்பினும் அதே வண்ணமான இரக்கத்தை நீ மற்றவர்களுக்கு காண்பிக்காதது நிமித்தம் எந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்தாய் என்று நினைத்தாயோ அதே நியாய தீர்ப்புக்குள் மறுபடியும் உள்ளாக்கினார்கள். எனவே கர்த்தர் நம்ம மன்னித்தார் என்று சொன்னால் நாமும் தயை பெருத்தவர்களாய் மற்றவர்களையும் மன்னிக்க துணியலாம். அது நல் காரியம். கர்த்தர் அவைகளை அங்கீகரிப்பார். யாரும் இயேசு கிறிஸ்துவை போல பாடுபடலை, யாரும் இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்தின மாதிரி நம்மளை துன்பப்படுத்தலை. எனவே இயேசு கிறிஸ்துவை அதை செய்வாரனா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக அவைகளை செய்யலாம். அப்படி செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கூட நாம் 2ஆம் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Truly I tell you, today you will be with me in paradise. முதலாம் வார்த்தை நாம் பார்த்தோம், பிரேயர் என்று பார்த்தோம்.
அதில் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதாய் பார்த்தோம். இந்த இரண்டாம் வார்த்தைக்கு என்ன தலைப்பு? ப்ராமிஸ் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட 2 கள்வர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி ஒரு சிலுவையில் ஒரு கள்வனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பிரதி உத்தரம் தான் இந்த இரண்டாம் வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாருக்கு சொன்னாரு, எதற்கு சொன்னாரு, ஏன் சொன்னாரு என்கிறதை நாம் ஒரு சில நிமிஷங்களை தியானித்து முடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற 2 கள்வர்களை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ நாம் பார்க்கும்போது 2 கள்வர்கள் இருக்கிறார்கள். எந்த கள்வன் வலது பாரத்தில், எந்த கள்வன் இடது பக்கமாக இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 2 கள்வர்கள், ஒருவன் வலது புறமும் ஒருவன் இடது புறமும் இருக்கிறான். ஒரு கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான். இப்படி வச்சுப்போம், இது பைபிள் எழுதல, இப்படி வச்சுப்போம். இடது பக்கத்தில் இருந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், இயேசுவே, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனே ஆனால் உம்மை நீரை ரட்சித்து எங்களையும் ரட்சியும் என்று கேட்கிறான், பேசுகிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு பிரதி உத்தரமும் கொடுக்கவில்லை. இதை இன்னொரு பக்கத்தில் இருந்த மற்ற கள்வன் இதை கேட்கிறான். அவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு இவன் கடிந்து கொள்ளுகிறான். ஏன் இப்பொழுதும் இந்த கடைசி நிமிஷங்களிலும் உனக்கு கர்த்தருடைய பயம் இல்லையா? நாம் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கவாறு நமக்கு பலன் உண்டாயிருக்கிறதே. ஆனால் இவரோ கர்த்தருக்கு உண்மையா இருந்த ஒரு தேவ மனிதர், இவருக்கு இப்படிப்பட்ட தண்டனை உண்டாயிருக்கிறதே, ஏன் அவரை அப்படி பேசுகிறார் என்று இன்னொரு கள்வன் இவனை கடிந்து கொள்ளுகிறான். அதற்கு பின்னே இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த வலது பக்கத்தில் இருந்த கள்வன் என்று வச்சுப்போம், அவன் கேட்கிறான் இயேசுவை பார்த்து, இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ப்ராமிஸ். முதலாவது பிரேயர், இது இரண்டாவது ப்ராமிஸ். ஏன் அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து இவனுக்கு பிடிக்கல, இவனை பிடிச்சிச்சா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இவனுக்கு வாக்குத்தத்தத்தை, அதாவது ஒரு பிரதியுத்தரத்தை கொடுக்கிறாரே, என்ன காரணம், என்ன மாற்றம்? நல்லா கவனிங்க. 2 பேருமே கள்வர்கள் தான். அவங்களே சொந்த வாய்களினால் சாட்சி சொல்றாங்க, நாம செய்த கிரியைக்கு தக்க பலன் தான் உண்டாயிருக்கிறது என்றும் சொல்றாங்க. ஆனா இவனை நீங்க கவனிச்சு பாருங்க, வேதாகமத்தில் இந்த கள்வர்கள் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இதற்கு முன்பதாக எப்போவாவது கேட்டிருப்பாங்களா அப்படின்னா அதற்கான ஆதாரம் இல்லை. அல்லது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை எங்கேயாகிலும் இவர்கள் கேட்டிருப்பார்களான என்றால் அதற்கான ஆதாரமும் வேதாகமத்தில் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். What made one criminal to talk to Jesus, to approach Jesus, so that Jesus could remember him in his kingdom? ஐயா, ஒரே ஒரு கள்வன் மாத்திரம் எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்க ராஜ்யத்தில் என்ன நினைச்சுக்கங்கன்னு ஏன் சொல்லணும்? அவனுக்குள்ள என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? கள்வன் தானே, என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த கள்வனுக்குள்ள வந்த ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கலாம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. 3 பேரையும் சிலுவையில் அறையும்படியாய் 3 பேரையும், 2 கள்வர்களையும் இயேசு கிறிஸ்துவையையும் நடத்தி கொண்டு ரோம சேவகர்கள், போர் சேவகர்கள் நடத்தி வருகிறாங்க. அன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த எருசலேமை சுற்றிலும் நிற்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க. எருசலேமின் வீதிகளில் ரத்தம் கோலமிட அவர் பாரமான சிலுவை சுமந்து நடந்து கொண்டே போகிறார். இதை யார் பார்க்கிறா? மற்ற 2 கள்வர்களும் பார்க்கறாங்க. என்ன இன்னைக்கு இத்தனை கூட்டம் இருக்காங்களே, சரி பிரதர், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஜனக்கூட்டம் வரத்தானே செய்யும், இதுல என்ன பிரதர் ஆச்சரியம்? அது ஆச்சரியம் இல்லை, அது ஆச்சரியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா கவனிங்க, இங்க இருக்கிற சில ஜனங்கள் எல்லாம் ஸ்திரீகள், எருசலேமின் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. சரி, கண்ணீர் வடித்தாங்க, அதுவும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவரை சிலுவையில் அறையிறாங்களே என்று ஸ்திரீகள் மார்பில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படி அழுறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதி உத்தரம் தான் அந்த மனம் திரும்பின கள்வனுக்கு உண்டான முதல் அசைவு. என்ன மறு உத்தரவு கொடுத்தாரு? வாசிக்கலாம், நமக்கு உண்மையாகவே அது பிரயோஜனமாக இருக்கும். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. புக் ஆஃப் லூக் சாப்டர் 23 verses 27 onwards.
நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அது வாசிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ, தொடர்ந்து வாசி பாருங்க, 29, 30, 31 வாசிக்கிற பாருங்க. For behold, the days are coming when they will say, blessed are the barren and the wombs that never bore and the breasts that never nursed. Then they will begin to say to the mountains, fall on us, and to the hills, cover us. For if they do these things when the wood is green, what will happen when it is dry? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த தாயாரை பார்த்து, மார்பில் அடித்து அழுது கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தாயை பார்த்து, ஸ்திரீகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க என்று சொல்லி வரும் நாட்களை குறித்து அவர் பேசுகிறார். இதை கள்வன் கேட்கிறான். அதுதான் அவனுக்குள் உண்டான முதல் அசைவு. இரண்டாவதாக பாருங்க, என்னையா இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, இந்த நேரத்திலும் கூட தங்களுக்காகவும் தங்கள் அந்த பிள்ளைகளுக்காகவும் அழ சொல்லி கொடுக்கிறாரே, வரும் நாட்களை குறித்து பேசுகிறாரே. பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்குள் உண்டான முதல் அசைவு. அடுத்ததா பாருங்க, சிலுவைக்கு இப்போ மலை மேல் வந்தாச்சு. சிலுவையில் 2 கள்வர்களையும் அடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, ரொம்பவும் மிகவும் கஷ்டப்படுறாங்க. கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, they will be adamant, they will not be easy. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அந்த 2 கள்வர்களும் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து, அடிக்கிறீங்களாப்பா, இந்தாப்பா கை ஆணி அடிப்பா, கால் அடிக்கணுமா, காலில் ஆணி அடிங்க, தலையில் முறுமுடி, அப்படியே இருக்கார். எல்லாமே he is gladly accepting it. ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது, அடிக்கிறவர்களுக்கு முதுக கொடுத்தார் அவர், தாடை மயிர் இழுக்கிறவனுக்கு தாடையும் கொடுத்தார். வேதம் சொல்லுது, ஒரு ஆடு மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாமல் எப்படி மௌனமா இருக்குமோ, அப்படியே என் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மௌனமாய் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். இதை பார்த்த கள்வனுக்குள் அடுத்த 2வது அசைவு. யாருக்கு? மனம் திரும்பின கள்வனுக்கு அடுத்த அசைவு. எப்படிப்பட்ட ஒரு நபர் இவர். 3வது தாங்க, அவன் மனதில் கர்த்தரண்டையில் வர முடியும் ஒரு நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. அடுத்த காரியம்தான். 3வது என்ன நடந்துச்சு? யார் இயேசுவை அடித்தார்களோ அவர்களுக்காகவே இயேசு பரிந்து பேசினதையும் கேட்டான். பிதாவை அவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறதையும் கேட்டுட்டான். அவனுக்குள்ள 3வது ஒரு பெரிய அசைவு வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துல என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லல, உங்க வலது பார்த்து என்னை உட்கார வச்சுக்கங்கன்னு சொல்லல. ஜெபதியின் குமாரர்கள் 2 பேர், யோவான், யாக்கோபு, அவர்களுடைய தாய் வந்து கேட்டது போல, என்னுடைய ஒரு மகன் உம்முடைய வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் இருக்கணும்னு கேட்டது மாதிரி எல்லாம் கேட்கல. அவன் சொன்னா, உங்க ராஜ்யத்துல என்னை நினைச்சுக்கங்கன்னு கேட்டான். அந்த தாழ்மையும் அந்த உணர்வும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தது. உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பார்த்தீங்களா, நம்ம பார்க்கிறோம், இதுதான் நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்தில். அவனுக்குள் அந்த நம்பிக்கை வந்தபடி அவன் இயேசு கிறிஸ்து அண்டையில் கேட்கிறான். இன்னைக்கும் கூட இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, என் இயேசு கிறிஸ்து அண்டையில் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவர் மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக்க என் கர்த்தர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவர் தான். ஆனால் என்ன எதிர்பார்ப்பாரு தெரியுமா? நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று எதிர்பார்ப்பார். நல்லா கவனிங்க, இவனுக்குள்ள இந்த 3 அசைவு உண்டாச்சு. ஆனால் இவனை பாருங்க, இன்னொரு கள்வன், மற்ற கள்வனுக்கு அந்த உணர்வு உண்டாகலை. அவன் கேட்டது என்ன தெரியுமா? இயேசுவே, நீர் உம்மை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றுங்க, என்னை சிலுவையிலேருந்து இறக்கி விடுங்க, நீங்களும் இறங்குங்க, என்னையும் இறக்கி விடுங்க. கள்வன், நான் மறுபடியும் போகணும், நான் மறுபடியும் வாழணும், மறுபடியும் அநியாயம் செய்யணும், உலகத்துக்கு வாழணும் என்றதுனால இறக்கி விட கேட்குறான். பதில் வரல. அவன் சொல்றான், நான் செஞ்ச கிரியைக்கு தக்க பலன் தான் கிடைச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிச்சிருவேன் ஆண்டவரே, ஆனால் உங்கள் ராஜ்யத்தில் என்ன நினச்சிக்கோங்க, உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படலை, உங்கள் ராஜ்யத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நினச்சிப்பீங்களான்னு கேட்டான்.
அழிந்து போகிற காரியங்களை கேட்கிறவர்களுடைய ஜெபங்கள் அதிகமாய் பதில் வருதுலங்க. நித்தியத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் ஏதுவான ஜெபங்களை ஏறெடுத்து பாருங்க, அவைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவண்டையில் அவைகளை தான் கேட்கணும். நல்லா கவனிங்க, இந்த 3 காரியங்கள் இந்த கள்வன் கேட்டான். இல்லை 3 காரியங்களை பார்த்தோம். ஸ்திரீகளிடத்தில் பேசினதும், அடிக்க தாராளமாய் ஒப்பு கொடுத்ததும், அவர்களுக்காக மன்னிப்பும் கேட்ட அந்த மனம் திரும்பின கள்வன் இருதயம் அசைக்கப்பட்டுச்சு. அவனுக்கு மறு உத்தரவு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இத்தனை கேட்டும் இந்த கள்வனுடைய இருதயம் பார்த்தீங்களா, மனம் திரும்பல, உணர்வு இல்லை. இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் உணர்வு இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவனும் கேட்டான், இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அந்த ஸ்திரீகளோடு கூட என்ன பேசினார், அவர் இந்த அடித்தவர்களுக்காகவே பரிந்து பேசினதை அவனும் கேட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருந்தில்ல. இவனுக்குள்ளவோ அந்த உணர்வும் இருந்துச்சு. மரித்ததுக்கு பின்பாக ஒரு ஜீவன் உண்டு என்பதையும் அறிந்திருந்தான். அது கர்த்தருக்கு அருகாமையிலோ அல்லது கர்த்தருக்கு தூரமானதோ என்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. He believed that there was life after death, and henceforth he approached Jesus and requested him to remember him in his kingdom. And Jesus did give him an answer that he shall be with him in paradise the same night. Praise the Lord. இன்றைக்கும் இதை கேட்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்ன, அந்த கள்வன் மனம் திரும்பின கள்வனுக்கு என்ன சொன்னார், பரதேசியில் இருப்பன்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவரை தெய்வமாய் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கும் அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். He has given us also a promise. என்ன, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கேயே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டு போவோன்னு அப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறது நிமித்தமாய் அவர் நிச்சயமாகவே வந்து நம்மையும் அழைத்து கொண்டு போவார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நாமும் காத்திருக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து அடுத்த வார்த்தையை தியானிக்கலாம். தொடர்ந்து 3வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இதற்குண்டான தலைப்பு ப்ரொவிஷன். முதல் நாம பார்த்தோம் ப்ரேயர், 2வது நாம பார்த்தோம் ப்ராமிஸ். இப்போ 3வது நாம பார்க்கிறோம் ப்ரொவிஷன். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. Book of John chapter 19 verses 26 to 27. Women, behold your son, and son, behold your mother. ஸ்திரியே இதோ உன் மகன், மகனே இதோ உன் தாய் என்று வசனமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3ஆம் வார்த்தை பேசுகிறார். தனக்கு முன்பதாக நிற்கிற கண்ணீரோடு கூட நிற்கிற தாயை பார்க்கிறார். அந்த தாயை பொறுப்புள்ள ஒரு சகோதரனிடத்தில் கொடுக்க யோவானை அழைத்து யோவானிடத்தில் மரியாளையும் பிரியமான சீசனா இருக்கிறவன் கைக்கு தாயையும் ஒப்பு கொடுத்து ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளவும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நடத்தவும் அவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறார். இது இருக்கிறதுலே ஒரு அருமையான அல்லது மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தைகள். மோஸ்ட் இமோஷனல் வேர்ட். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த தாய் கண்ணீர் வடித்தாலும் அவர் மிகவும் மனதுருக்கம் உள்ள கர்த்தர். ஒரு அம்மா அழுறாங்க அப்படின்னா அவரால் அது பொறுத்துக்கவே முடியாது. எப்படி பிரதர் சொல்றீங்க? நல்லா கவனிங்க, 3 காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். முதலாவது, Jesus always had concern for mothers and their tears. அதுல முதலாவது மதர் ஆஃப் நயன், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 17 வரை. Book of Luke chapter 7 verses 11 to 17. இரண்டாவது மதர் ஆஃப் Canaanite, Book of Matthew chapter 15 verses 21 to 28. Mother of Nain, mother of Canaanite, some mothers and some children. Book of Matthew chapter 19 verses 13. 3 காரியங்களை பார்க்கிறோம். நாயன் கிராமம் என்கிற நாயன் என்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தின் ஒரு தாய், அடுத்தது கானானிய ஊரின் ஒரு தாய், சில தாய் சில பிள்ளைகள். இது 3 காரியங்களை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. முதலாவது நாயின் ஊரின் தாயை நாம் பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. நான் காரியத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வரும்போது அந்த பட்டணத்தின் வாசல் அருகில் வந்துட்டு இருக்காங்க.
நாயின் ஊரில் ஒரு விதவை இருக்காங்க. அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன், வாலிபன், மரித்து கிடக்கிறான். அவனை அடக்கம் செய்யும்படியாய் கொண்டு போறாங்க. அந்த தாயை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுது, இருதயம் அவர் மனதுருகி அந்த தாய்க்காக அந்த பாடையை தொட்டு அந்த மகனை, வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய் கையில கொடுத்துட்டார். அம்மா அழுறதை இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கல, அந்த தாய் அழுறதை இயேசு கிறிஸ்து பொறுத்துக்கல. இரண்டாவதாக பார்க்கிறோம், கானானிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீயோட பிள்ளையும் சாக கடுக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சிக்க கூடாதா, என் பிள்ளையை காப்பாற்றக்கூடாதா என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அம்மா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அதுக்கு அந்த தாய் சொல்றாங்க, நீர் சொல்லுகிறது சரிதான், ஆயினும் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, உன் விசுவாசம் பெரியது, அப்படி ஆகட்டும். அந்த தாயுடைய கண்ணீரை பார்த்து அந்த பிள்ளையை கர்த்தர் மீட்டு கொடுக்கிறார். இன்னும் எத்தனை காட்டட்டும் வேதாகமத்தில். இன்னும் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு சில தாய்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வருகிறாங்க. சீஷர்கள் அவர்களை தடை செய்யும்போது, தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். இப்படி நல்லா கவனிங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இங்க மரியாளுக்கும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ மரியாளுக்கு. அங்க நாயின் ஊரின் விதவையின் தாய்க்கு என்ன ஒரு சூழ்நிலை? மகன் மரித்து இருக்கிறான். இங்க கானானிய ஸ்திரீயின் சிச்சுவேஷன், கானானிய ஸ்திரீயின் சூழ்நிலை என்ன? பிள்ளை மரித்து கொண்டு இருக்கிறான். இங்க மரியாளுடைய சூழ்நிலை என்ன? தான் பெற்ற பிள்ளையும் கூட மரித்து கொண்டு இருக்கிறான். கண்ணீர் வடிக்கிறாங்க, மரியாள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு சொன்ன இயேசு கிறிஸ்து இங்க தாய்க்கும் சொல்றாங்க, உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறேன், இதோ உங்களுக்கு ஒரு மகனை கொடுக்கிறேன். அப்பா, நீ எப்போதும் என் மார்பிலேயே சாய்ந்துட்டு இருப்பப்பா, இப்போ உனக்கு அப்படியே தாய் போல நான் உனக்கு இருந்த, இன்னைக்கு என்னுடைய தாயை உனக்கு கொடுக்கிறேன். அந்த தாய் நீ சார்ந்து கொள், அந்த தாயும் உன்னை சார்ந்து கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஏன் யோவான், அதாவது அங்க யோவான் எழுதப்படலை, அங்க பிரியமான சீஷன் என்று எழுதிருக்கு. எவ்ரிபடி ஆர் கமிங் டு கன்க்ளூஷன் தட் இட் ஷுட் பி ஜான் அண்ட் இட் இஸ் ஜான். ஏன் யோவானை பார்த்து அப்படி சொல்ல வேண்டும்? ஏன்? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோடைய தாயாருக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற பிள்ளைகளும் இருந்தாங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபு, யூதா என்கிறவர்கள் சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய, நல்லா கவனிக்கணும், மரியாளுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டான இயேசு கிறிஸ்து பிள்ளை. அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கு பின்பதாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மற்ற பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் யாக்கோபு என்கிறவனும் யூதா என்கிறவருடைய பெயரும் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ மரியாளுக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற குமாரர்களும் உண்டு. ஆனா இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, இதோ உனக்கு ஒரு மகன் இங்கே யோவான், இந்த மகனை நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் யோவானை மகனாய் கொடுக்க வேண்டும்? அல்லது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மற்ற சகோதரர்களை பார்த்து சொல்லியிருக்கலாமே, அம்மாவை பார்த்துக்கங்க, அம்மாவை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் யோவானை கொடுக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. 2 காரியங்களை சொல்லலாம். முதலாவது, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வளையத்துக்கு வெளியில இருந்தாங்க எப்போ. அதாவது வேதத்தை வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 12 வெர்சஸ் 47 வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றான். இயேசு கிறிஸ்து தமக்கு செவி கொடுக்க வந்த ஜனங்களோடும் சீஷர்களோடு கூட போதனை பண்ணி பேசி கொண்டிருக்கிறார். புரியுற மாதிரி சொல்லுங்க பிரதர். பிரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. தாயும் சகோதரர்களும் எங்க இருக்காங்க? வெளியில இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்காங்க. ஏனையா இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மற்ற குமாரர்கள் இருந்தாலும் யோவான் கையில ஏன் கொடுத்தாரு? நல்லா கவனிங்க. சகோதரர்கள் உள்ளே இல்ல, வெளியில இருக்காங்க. They're out of the circle. They're not part of the meeting. வெளியில இருக்காங்க. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 7 வெர்சஸ் 5.
யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கவனித்து கேளுங்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். நல்ல கவனிங்க. For not even his brothers believed in Jesus. இயேசுவுடைய சொந்த சகோதரர்களும் இயேசுவை நம்பல. அதனால அவர் செய்கிற போதனையில் அவர்கள் வரல. They were outside and they didn't believe Jesus. But later days வேதம் சொல்லுது, பின் நாட்களில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தையும் செஞ்சாங்க. ஆனால் அப்போ ஊழியத்தை, அதாவது பொறுப்பை நம்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் கையில் கொடுத்தார். ஏன் யோவான் கையில் கொடுத்தாரு? ஏன்னா மரியாளுக்கு இருந்த மற்ற சகோதரர்கள், அதாவது மரியாளுக்கு இருந்த மற்ற குமாரர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய கூட்டங்களில், அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வளையத்துக்குள்ளும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் இல்லை. அடுத்த காரணம் பாருங்க, இந்த யோவான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன், ரைட், அன்பானவன், ரைட். ஆனால் வேதத்தில் நீங்கள் அதே இப்போ வாசித்த அதே மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 48 தொடங்கி 50 வரைக்கும் வாசித்து பாருங்க. புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 12 verses 48 to 50. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மேத்யூ சாப்டர் 12 verses 48 to 50. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே, எனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். யாரை சொன்னாங்க? என் தாயும் சகோதரரும் யாரு? அங்கதான் உட்காந்துருக்காங்க சீஷருக்கு. அதுல யாரு இருக்கா? யோவான் இருக்கா. கூட பிறந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார். இவருக்கு பின் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்ற சகோதரர்கள் இருந்தாலும் சகோதரர்கள் எண்ணப்படலை. ஆனால் பிதாவின் சித்தம் செய்தபடினாலே, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே யோவான் இயேசு கிறிஸ்துக்கு சகோதரனாய் காணப்படுகிறான். அதனால தான் யோவான் கையில் கொடுத்தாரு மரியாளை. சரி, யோவான் கையில் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? அது வரைக்கும் வேதம் சொல்லுது, இயேசுவே உம்மை பார்க்க தாயும் சகோதரரும் வந்திருக்காங்க, வெளியில இருக்காங்க. தாயும் எங்க இருந்தாங்க? வெளியில இருந்தாங்க. இப்போ யோவான் கையில கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த நாள் தொடங்கி யோவான் அந்த தாயை வீட்டுக்குள் கொண்டு போனான். வெளியில இருந்தவங்க இப்போ உள்ள வந்துட்டாங்க. யோவான் ஜெபம் பண்ணா இப்ப ஜெபத்துல தான் இருக்காங்க. அதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்லணும்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே மேல் வீட்டின் அறையிலே யோவானோடு கூட இயேசு கிறிஸ்து தாயாரும் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. பரிசுத்த ஆவிக்கு சாட்சியா, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்து மரித்து போனாங்க. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை என்று நாம் பார்க்கிறோம். இவைகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட ஒருவேளை நீங்களும் உங்க பிள்ளைகளுக்காக ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அப்பா யாருடைய கண்ணீரையும் மறந்தவரும் அல்ல, அவைகளை புறக்கணிக்கிறவரும் அல்ல. வேதம் சொல்லுது, எல்லாருடைய கண்ணீரையும் அப்பா துருத்தியில் சேர்த்து வைக்கிற நல்ல கர்த்தர். எனவே அந்த தாயோடைய கண்ணீரை கண்ட என் கர்த்தர், இதை கேட்கிற அருமையான ஒருவேளை தாய் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கண்ணீருக்கும் என் கர்த்தர் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சீக்கிரமாய் நன்மை செய்வார். உங்கள் ஜெபங்களுக்கும் சீக்கிரமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் இருங்க. தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும். நாம் தொடர்ந்து 4வது வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இப்பொழுதும் கூட 4ஆம் வார்த்தையை நாம் தியானிக்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் பிரேயர், அடுத்ததாக பார்த்தோம் ப்ராமிஸ், 3வது பார்த்தோம் ப்ரொவிஷன். இப்போ 4வது பெயின் என்று பார்க்க போகிறோம். PAIN, பெயின். மத்தேயுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த 4ஆம் வார்த்தையை பேசும்போது
என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வலி வேதனை தாங்காமல் அப்படி பேசிட்டாரோ, மிகுந்த வேதனை உண்மைதான், அதில் ஒரு சந்தேகமும் அல்ல. நமக்கு அடித்தால் ஒரு சரீரத்தில் நமக்கு ஒரு வேதனை உண்டானா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் மிஷனரிகளும் தங்களுடைய ஜீவனை சுவிசேஷத்துக்காக கொடுக்க பயப்பட மாட்டாங்கன்னா அதை கற்றுக் கொடுத்த என் இயேசு கிறிஸ்துவும் பயப்பட மாட்டார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு தெரியாம வந்து மாட்டிக்கிடல. It was not an accident. He know where he was going to and what he was about to accomplish. Everything was well known to Jesus. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து தெரியாம எருசலேமுக்கு வந்து மாட்டிட்டு இப்போ இவர்கள் சிலுவையில் அறைகிறார், அந்த வலி வேதனை தாங்காம என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லல. அவருக்கு தெரியும் எருசலேமுக்கு வந்த நோக்கம் என்ன. எப்படி பிரதர் சொல்றீங்க? மறுரூபத்தின் மலையிலே நீங்கள் வாசித்து பாருங்க. மறுரூபத்தின் மலையிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது 2 தீர்க்கதரிசிகள் வராங்க, மோசேயும் எலியாவும். என்ன பேசுறாங்க? நீர் எருசலேமுக்கு கொண்டு போகப்படுவீர், அங்கே காட்டி கொடுக்கப்படுவீர், மரிப்பீர், அடக்கம் பண்ணப்படுவீர், 3ஆம் நாளில் உயிர் தெழுவீர் சொல்லிட்டு தான் இப்போ மறுரூபத்தின் மலையிலேருந்து எங்கே இறங்கி வரணும், எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. தெரிஞ்சுதான் வந்தார், தெரியாமலாம் வரல. அடுத்ததாக எப்படி சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவே தம் சீஷர்களிடத்தில் 1 தடவை 2 தடவை அல்ல 3 முறை தான் காட்டி கொடுக்கப்படுவதை குறித்தும், தான் மரிக்க போவதை குறித்தும், 3ஆம் நாளில் உயிர் தெழுவதை குறித்தும் அவர் சொன்னார். 3 முறை சொன்னார். சொல்லி தெரிஞ்சுதான் வந்தார், ஒப்பு கொடுத்தார். இன்னும் சொல்லணும்னா அதான் வேதம் சொல்லுது, அடிக்கிறவர்களுக்கு முதுவை அவர் கொடுத்தார், மறைத்து கொள்ளலை. அடிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், ஒரு கன்னத்தில் உன்னை அறைவார்களானால் மறு கன்னத்தை காட்டு. கற்றுக் கொடுத்தபடியே அவர் அங்கேயும் செஞ்சார். அடிக்கிறவர்களுக்கு முதுகை கொடுத்தார். அவர்களை பூரம் கூறவில்லை, அவரை தடை செய்யவில்லை. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் மௌனமாய் ஒப்பு கொடுத்து நின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும்? என்ன அர்த்தம் அதுக்கு? இயேசு கிறிஸ்துவை பிதா ஒரு நாளும் கைவிடல. என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால், ஆதி ஆகமம் தொடங்கி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கலாம். அதில் நாம் பார்க்கிறது என்னன்னா, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும், வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருந்த செல்லகுமாரன் என்று வேதம் சொல்லுது. அவர் பிதாவின் மடியில் இருந்தவர். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்றால் கிறிஸ்து. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. Every single time, even before, from the beginning, there was unity in Trinity. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்றாய் இருந்தார்கள். அப்போ முதல் முறையாய் இயேசு கிறிஸ்து இப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் வந்தபடினான், நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவர் மேல் வந்தபடினான். இப்போ இயேசு கிறிஸ்து பாவம் ஒரு நாளும் பிதாவுக்கிட்ட சேர முடியாது. பிதாவுடைய பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமா போகுது. இப்போதான் அழுறாரு. அதை பார்த்து தான் சொல்றாரு, முதல் முறை இத்தனை காலங்களா இல்லாம முதல் முறை கர்த்தருடைய பிரசன்னம் அவருக்கு தூரமாகுது. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் 10 முறை சிலுவையினாலும் அதை பத்தி பயப்பட மாட்டாரு. ஆனா அவருக்கு எது அதிக வேதனையா இருந்துச்சு? பிதாவுடைய பிரசன்னம் தூரமாகிறது தான் அவருக்கு வேதனை. இரவெல்லாம் அடிச்சாங்க, ஒன்றும் சொல்லல. ஆனா இப்போ அவருடைய பிரசன்னம் தூரமாகிறதை குறித்து தான் அவர் வேதனைப்படுகிறார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இந்த சத்தமானது, இயேசு கிறிஸ்து என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற சத்தம், இட் வாஸ் நாட் மர்மரிங். அது ஒரு முறுமுறுத்தலின் சத்தமும் அல்ல, அல்லது நம்பிக்கை அற்று போன சத்தமும் அல்ல. இட் வாஸ் நாட் அன் இண்டிகேட்டிவ் ஆஃப் டிஸ்ட்ரஸ்ட். It is not an indicative of distrust, or it was not a murmuring, or it was not an expression of faith denial. விசுவாசத்தை மறுதலித்த ஒரு சத்தமும் அல்ல, நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சத்தமும் அல்ல, அல்லது முறுமுறுத்தலின் சத்தமும் அல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் முதல் முறை தூரமாகிறதை குறித்து அவர் மிக வேதனைப்படுகிறார். ஏங்க கர்த்தருடைய பிரசன்னம் தூரமா போச்சு? ஏன் கர்த்தருடைய பிரசன்னம் தூரமா போச்சு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தபடினால் பிதா இப்போ நம்மை பிடித்து கொண்டார். கிறிஸ்துவ, அதாவது நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம்,
சரி, ஒரே ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆனால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சபையில் ஒரு வயதான முதியவர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருந்தாராம். ஒரு சாட்சியை சொல்லிட்டு இருந்தாராம். என்ன சொன்னாராம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். நடந்த சம்பவம். கிறிஸ்தவ குடும்பம் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோடு கூட மற்றவர்களும் அநேகர் அந்த கப்பலில் இருந்தார்கள். பயணம் வெகு நாட்கள், பல மாதங்களே ஆகும். அப்போ இந்த குடும்பத்தோடு இன்னொரு குடும்பம் அறிமுகமாச்சு. இந்த கிறிஸ்தவ குடும்பத்தோடு கூட இன்னொரு குடும்பம், கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறு ஒரு குடும்பமும் அறிமுகமாச்சு. ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டார்கள், பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டாங்க. இப்படியே நேரத்தை கழித்து கொண்டிருந்த போது இந்த கிறிஸ்தவ குடும்பத்தின் தலைவனாகி, அதாவது அப்பா, அவர் வந்துட்டு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டபடினால் கிறிஸ்துவை அறிவித்து கொண்டே வந்தாராம். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாராம் கப்பலில். இதை கேட்டவர்கள் எல்லாரும் விசுவாசம் இல்லாமல் சரி சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு தம்பி மட்டும் அதிக வாஞ்சை உள்ளவனாய் கேட்டானாம். அங்கிள், இது எப்படி அங்கிள், அங்கிள் இதுக்கு என்ன அங்கிள் அர்த்தம் என்று சீக்கிரமாய் வேதாகமத்தை அந்த அங்கிள் சொல்லுகிறதெல்லாம் கேட்க மிகவும் பிரியப்பட்டானாம். கப்பல் நகர்ந்து போயிட்டே இருக்கு. நடு சமுத்திரத்திலே ஒரு நாள் என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு கப்பல் மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்து கொண்டே போகிறாங்க, தண்ணியில் மூழ்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்தா இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை சுவிசேஷம் பண்ண அந்த தலைவர், அந்த குடும்பத்தின் தலைவன், அந்த அங்கிளுடைய சொந்த குமாரனும் இந்த சுவிசேஷத்தை அதிகமாக வாஞ்சித்து கேட்ட இந்த தம்பி 3 பேர் தான் கடைசியாக அந்த ஒரு இடத்துல சிக்கி கொண்டார்களாம் தண்ணீரில். மற்ற கப்பலெல்லாம் அப்படியே முழுங்குது, இவங்க மட்டும் வெளியில் தண்ணீரில் மெதுக்கிட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் கையில், இந்த கிறிஸ்தவ அங்கிள் கையில் ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சான். இப்போ மகனும் மூழ்கி கொண்டு இருக்கிறான், இந்த தம்பியும் மூழ்கி கொண்டு இருக்கிறான், தானும் தண்ணியில் மூழ்கிறார். என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை அந்த தம்பி கையில் கொடுத்துட்டு சொந்த மகனுக்கு கொடுக்கலையா. அதை பார்த்த அந்த தம்பி, அங்கிள் என்ன அங்கிள் இப்படி செஞ்சிட்டீங்க, உங்கள் மகன் அவனும் கூட தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் மூழ்கிடுவீங்களே, இதை எப்படி எனக்கு கொடுக்க உங்களுக்கு முடிகிறது என்று கேட்டானாம். அதற்கு அந்த தகப்பன் சொன்னாராம், என் மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவன், அவன் ரட்சிப்புக்குள் இருக்கிறவன், அவன் இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தரோடு கூட சேருவான். நானும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நானும் மரித்தால் கர்த்தரோடு கூட சேருவேன். ஆனால் உன் ஆத்துமாவுக்கு ஒரு நிச்சயம் இல்லை தம்பி, எனவே இதை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு அதை மாட்டி அவன் கண்களுக்கு முன்பதாகவே தகப்பனும் சொந்த குமாரன் 2 பேரும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள். இவனை மற்ற ஒரு படகு வந்து ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவனை காப்பாற்றினார்கள். அவன் காக்கப்பட்டான். இந்த கதையை ஒரு வயது சென்ற ஒரு மூத்தவர், ஒரு தாத்தா, அவர் வந்துட்டு சபையில் சொல்லிட்டு இருந்தாராம். அந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கேட்டானா, இதெல்லாம் நிச்சயமாகவே நடக்குமா? அந்த தாத்தா சொன்னாராம், அந்த பையன் நானு தான்ப்பா. என்னதான்ப்பா அவங்க காப்பாத்துனாங்க, அந்த பையன் நான் தான். அதே மாதிரி தான்பான தேவ பிள்ளைகளே, என் பிதாவாகிய தேவன் ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவும் மறுபக்கத்தில் நாமும் இருந்த போது அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை எப்படியாகிலும் ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வந்த போது கர்த்தருடைய பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமானது. காரணம் என்ன தெரியுமா? நம்மை எப்படியாகிலும் பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஊடாய் அவர் நம்மை சொந்தமாக்கி கொள்ளதானே. சொந்த பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் என் மேலும் உங்கள் மேலும் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். உணர்ந்து கொள்ளுங்க. So much God loves you and me. No man could ever describe his love. அவருடைய அன்பை ஒரு நாளும் ஒருத்தரும் விவரித்து சொல்ல முடியாது. இவைகள் எல்லாம் என்ன சொல்றோம்? These are all hints and whispers of God's love. பூர்ண அன்பு நம்முடைய ஒரே பேரான குமாரனே தந்தருளினாருங்க. அதை கொஞ்சம் ஒரு ஊழியக்காருக்கு கிடைத்த கிருபையின்படி அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் முழுசாக கர்த்தருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு அன்பை அவர் நம்மேல் வைத்திருக்கிறார். அதை விளங்க செஞ்ச ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனையை கொடுத்து நிரூபித்தார். அது கூடுமானாலும் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க. அதுதாங்க முதல் நடந்த சம்பவம். இன்னும் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. யோவானின் புஸ்தகம் 1:1-2, யோவானின் புஸ்தகம் 10:30,
10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இவைகள் எல்லாம் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவு கிட்டையே எப்போவும் பிதாவோடு கூட இருந்தவர். நம் பாவத்து நிமித்தமாய் கர்த்தருடைய பிரசன்னம் தூரமாகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். தொடர்ந்து கூட கர்த்தர் தாமே நமக்கு ஒத்தாசை செய்யட்டும். நாம் தொடர்ந்து எல்லாவற்றையும் பார்க்க முடியாது, இன்னும் அநேக ரகசியங்கள் உண்டு, இருப்பினும் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. நாம் தொடர்ந்து அடுத்த 5வது வார்த்தையை பார்க்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போதும் கூட 5வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். முதலாவது பார்த்தோம் பிரேயர், 2வது ப்ராமிஸ், 3வது ப்ரொவிஷன், 4வது பெயின். இப்போ 5வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஒரு தலைப்பு? பேஷன், PASSION, பேஷன். 5வது வார்த்தை யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிற ஐ தர்ஸ்ட். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 19. புக் ஆஃப் ஜான் சாப்டர் 19 திருப்பிக் கொள்ளலாம். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சொன்னார். அது உண்மைதான். வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்ம அது மாத்திரம், இப்போ இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அநேகர் சொல்லுவாங்க அது சரீரத்தின் தாகம் அல்ல, ஆத்துமா தாகம். உண்மைதான், இல்லை என்று சொல்லல. ஆனால் யோசித்து பாருங்க, அவருக்கு சரீரத்திலையும் தாகம் இருந்திருக்கும் இல்லையா? 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடித்து அந்த வெயில்ல எருசலேம் முழுக்க நடத்தி கொண்டு வந்து அந்த கல்வாரி மலை மேல் நடத்தி சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு சரீரத்தில் ஒரு சின்ன தாகம் உண்டாகுமா? சரீரத்தில் மாமிசத்தில் இருந்தபடினால் தாகம் உண்டாயிருக்கலாம். வேதம் சொல்லுது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. பிசாசு சோதிக்க வரும் முன்னே இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு. நம்மை போல் தான் அவர் பாடுள்ள மனுஷனா இருந்தார். ஆனாலும் he is 100% man and he was also and he is 100% God. எனவே அவருக்கு ஆத்மா தாகமும் இருந்துச்சு தான், அதே நேரத்தில் அவருக்கு சரீரத்திலும் தாகம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. சரி, வாசிக்கலாம் பாருங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் நாம் வாசிக்கலாம். நல்ல கவனி. தண்ணீர், இப்போ தண்ணீர் கொடுப்பது என்று சொன்னால், தாகத்துக்கு தண்ணீரை தீர்ப்பது என்று சொன்னால், அது ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் ஹியூமன் டெண்டன்சி டு ஆஃபர் வாட்டர் டு சம்மன் ஃபார் தேர் ட்ரிங்க். பாருங்க, இன்னைக்கும் கூட அநேகர் செய்வாங்க. இன்னைக்கும் இருக்கு. நான் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு ஸ்டாண்டில் ஒரு பானை வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன டம்ளரும் வச்சுருவாங்க. யாராகிலும் போகிறவங்க வரவங்க தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணீரை குடிக்கட்டும்னுட்டு. இந்த வெயில் காலத்துக்கு இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிட்டியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன பவுலில் இல்லை ஏதாவது சின்ன சின்ன பாத்திரங்களை தண்ணீரை பிடிச்சி மாடி மேலே எங்கன்னா வச்சுருவாங்க. எதுக்கு தெரியுமா? பறவைகள் வந்து குடிக்கட்டும். தோஸ் ஆர் குட் திங்ஸ் டு டூ. அது ஒரு நற்காரியங்கள். பறவைகளுக்கு தண்ணீர் வந்து கொடுக்கலாம். கர்த்தர் இடத்துல அவைகள் கேட்கும், ஆண்டவரே தாகமா இருக்கு அப்படின்னப்போ கர்த்தர் எங்கேயாவது கர்த்தர் வேதம் சொல்லுது, பறவைகளுக்கும் உணவு கொடுக்கிறவர் அவர் தானே, அவைகளுடைய பசி தாகத்தை தீர்க்கிறவரும் கர்த்தர் தானே. சரி, நல்லா கவனிங்க. அப்போ தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது ஒரு அடிப்படை மனுஷத்துவம் என்று சொல்லுவேன். தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா மனுஷங்க தாங்க அவங்க, அது எந்த சந்தேகமும் இல்லைன்னு யோசிக்கலாம். அவ்வளோ ஒரு அடிப்படையான விஷயம். பாருங்க, இப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம் பாருங்க, ஒரு சில காரியங்களை நமக்கு பிரயோஜனம். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, stubborn Israelites murmured against God and Moses for they were thirsty. கடினமான இருதயமுள்ள இஸ்ரவேலர்கள் தாகத்தின் நிமித்தம் கர்த்தரைக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். தாகமா இருக்குன்னா கர்த்தரை கேட்டிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க இவங்க? முறுமுறுத்தாங்க. கர்த்தர் விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்னையா மோசே, இதற்காகத்தான் எங்களை எகிப்து விட்டு வர சொன்னீரா? அங்க நைல் நதி இருந்துச்சு, இங்க எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் இல்லை, ஏன் கர்த்தர் எங்களை கொண்டு வர வேண்டும், ஏன் நீ வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கும்
மோசேக்கு விரோதமாய் தாகத்தின் நிமித்தமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? தண்ணீர் கொடுத்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைத்தார். வாட்டர் ஃப்ரம் த ராக். யாருக்கு? ஈவன் ஃபார் தோஸ் who murmured for thirsty. கற்பாறையிலிருந்து தண்ணீரை யாருக்கு கொடுத்தாரு? தாகத்துக்கு முறுமுறுத்தவர்களுக்கும் கொடுத்தார் ஐயா. இரண்டாவதாக, a slave child Ishmael was thirsty and God heard the child cry and gave water in the wilderness. அடிமைத்தனம், ஆகாரின் பிள்ளை அடிமைத்தனத்தில் பிறந்த ஆகாருக்கு இஸ்மவேல் என்று அடிமைத்தனத்தில் பிறந்தவன் உண்டு. அந்த இஸ்மவேல் தாகமாய் இருக்கிறதை கண்டு தாய் சொல்லுகிறார், பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவனை அம்பேரியும் தூரத்தில் விட்டு ஓடி வருகிறார். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு தண்ணீர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. முறுமுறுத்த சத்தத்தையும் கேட்டு தண்ணி கொடுத்தாரு, அழுகிற சத்தத்தை கேட்டும் தண்ணி கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அழுகிற சத்தத்தையும் கேட்டு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கொடுக்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மூன்றாவதாக, புறக்கணிக்கப்பட்ட சமாரியர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் சொல்றாரு, நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுப்பேன், அது ஜீவனுள்ள தண்ணீர், அவைகள் ஒரு நாள் நீங்க அதை குடிப்பீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தாகம் வராது. ஒரு புறஜாதிகளுக்கும் இறங்கி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. முறுமுறுக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் தாகம் என்ற போது என் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தவர். அடிமைத்தனத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் அவன் தாகத்துக்கு அழுத போது தண்ணீரை கொடுத்தவர். புறஜாதியா இருந்தாலும் யூதர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் சமாரியர்கள், அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இறங்கி கொடுக்கிறார். வனாந்திரமானாலும் சரி, பாலைவனமானாலும் சரி, தள்ளி வைக்கப்பட்டிருந்த கிராமமானாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய தாகத்துக்கு ஏன் தண்ணி கொடுக்க யாரும் வரல? நல்லா கவனிங்க. இன்னும் வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. எலியா சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்திருக்கான். கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அப்பத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் வைத்து எலியாவை தட்டி எழுப்புகிறான். எலியாவை எழும்பி புசித்து புசிக்கிறான், குடிக்கிறான், மறுபடியும் படுத்துக் கொள்ளுகிறான். மறுபடியும் தேவதூதன் அப்பத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் வைக்கிறான். அவன் எழும்பி புசித்து குடிக்கிறான். பசி தாகத்துக்கு கர்த்தர் யாருக்குமே இல்லைன்னு சொன்னது இல்லைங்க, இல்லைன்னு சொன்னதில்லை. நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கிறோம், இப்படி யாருக்குமே இல்லைன்னு சொன்னதில்லையே. அடிமையாக இருந்தாலும் சரி, சமாரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடினமான இருதயம் கொண்ட முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களானாலும் சரி, ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யலை? நல்லா கவனிங்க. வேதாகமத்திலே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். அதாவது தாகம்னா தண்ணி கொடுக்கணும். வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஏசப்பா சொல்லியிருக்காரு, என்னில் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவைகளை நான் கணக்கில் வச்சு பண்ணியிருக்கார். That means the Lord encourages us to do these basic things. That proves us that we are human. அதுதான் நாம் இன்னும் மனுஷர்களாக தான் இருக்கோம் என்பதற்கு அது அடையாளம். அப்படி கற்றுக் கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரன் தாகம் தாகம் என்று சிலுவையில் சத்தமாய் சொல்லுகிறதை கேட்டும் ஒரு தேவ தூதனும் இறங்கல. யாரும் ஏறி போய் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கும்படியா ஒரு பானத்தை கொடுக்கவில்லையே. ஏனையா அப்படி? யாருடைய தாகம் தீர்க்கப்படாது தெரியுமா? அடிமையா இருந்தாலும் தீர்த்தவர், கடினமான இஸ்ரவேலனாலும் தீர்த்தவர். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய தாகத்தை தீர்க்க முடியல தெரியுமா? வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 31ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 31ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம், குறிப்பா 24ஆம் வசனம் தொடங்கி நான் வாசிக்கிறேன். நீங்க முழுசா வாசிங்க 19லேருந்து. நான் குறிப்பா 24ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று
அக்கினி ஜுவாலையில் படுகிறேன் என்று கூப்பிட்டான். நல்லா கவனிங்க, என்ன சம்பவம்? 2 பேர் இருக்காங்க, ஐஸ்வர்யவான் லாசரு. தரித்திரனாகிய லாசரும் ஐஸ்வர்யவானும் 2 பேரும் மறிக்கிறாங்க. தரித்திரன் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யவானோ அழுகையும் பற்கடிப்புமான நரகத்தில் தள்ளப்படுகிறான். இப்போ ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறார், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருடைய விரலை தண்ணீரில் நினைத்து அதன் நுனியிலிருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுக்க கூடாதா? ஆபிரகாம் சொல்லுகிறார், என் மகனே, அது அப்படி அல்ல. ஒருவனும் இங்கிருந்து அங்கே வர முடியாது, இங்கிருந்து ஒருவனும் அங்கே வர முடியாது. That means the first time we see someone who says thirsty and not getting water. முதல் முறையாய் பார்க்கிறோம், தாகம் என்று சொல்லி ஒருவனுக்கு தண்ணி கிடைக்கல. அது எந்த இடம்? நரகத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகம் என்று சொல்லி ஒரு தண்ணீர் பானம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், அவர் அந்த சிலுவையிலே நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். Jesus was suffering the hell on that cross. அவ்வளவு வேதனை ஐயா, அவ்வளவு வேதனை. என்ன காண்பித்து கொடுக்கிறோம் இதன் மூலமாய்? அவர் அத்தனை ஆழமான வேதனைக்குள் நமக்காய் கடந்து சென்றார் என்பதுதான் உண்மையும் சத்தியமும். இதுதான் கர்த்தருடைய அன்பு நம்ம மேல. இதை பார்த்து இதை கேட்டு, ஓ ஆமாம் அப்படியா, அப்படி இல்லை, ரகசியங்களையோ அல்லது ஞானத்தையோ தேடுகிற கிரேக்கர்களாக இருக்காதீங்க, அற்புதத்தை தேடுகிற யூதர்களாக இருக்காதீங்க. கிறிஸ்துவை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, எவ்வளவு அவர் வேதனை நமக்காய் கடந்து போயிருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சொல்லுங்க, இது சரீரத்துக்குரிய தாகம். இதை அறிந்தும் நீ கர்த்தருக்கு தூரமாக இருப்பாயானால், இன்னைக்கு அவர் ஓ மேல தாகமாக இருக்காரு, நீ அவருக்கு அருகாமையில் வருவாயானால் அவர் தாகம் உன் நிமித்தமாக தான் தீர்க்கப்படும். எனவே இதை மனதில் வைத்து தொடர்ந்து கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து கூட நாம் 6ஆம் வார்த்தையை பார்க்கலாம், அது நமக்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து 6வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம் பிரேயர், 2வது ப்ராமிஸ், 3வது ப்ரொவிஷன், 4வது பெயின், 5வது பேஷன். இப்போ 6வது பார்க்க போகிறோம் ப்ரிவெயில். ப்ரிவெயில் என்று சொன்னால் ட்ரியம்ப், விக்டரி என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 6ஆம் வார்த்தை யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். It is finished. Jesus says it is finished. இயேசு கிறிஸ்து முடித்த it is finished என்று சொல்றாரு. என்னைய அர்த்தம் இதுக்கு? நல்லா கவனிங்க. What did Jesus finish? From the beginning, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய நாட்களை தொடங்கின அந்த நாள் தொடங்கி அவருடைய கவனம் எல்லாம் முடிக்கிறதை குறித்து தான். நல்லா கவனிங்க. ஒரு ஓட்டத்தை ஓடுகிறவன் தான் ஓட்டத்தில் இருக்கிற அந்த பொசிஷன்ல நிற்கும் போதே அவன் எதை பார்க்கறான்? இலக்கத்தை நோக்கி பார்க்கிறான். நமக்கும் வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கார்? லக்கத்தை நோக்கி பார். லுக், ஃபோக்கஸ் ஆன் தி ஃபினிஷிங் பாயிண்ட். அதை கவனிச்சு பார். வேதம் சொல்லுது, ஒரு விஷயம் துவக்கத்தை பார்க்கிலும் முடிப்பது, ஃபினிஷிங் இஸ் பெட்டர். ஆவியில துவங்கின நீங்கள் ஆவியிலே முடியுங்க. எனவே இயேசு கிறிஸ்து தன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த போதே அவர் எப்போதும் முடிக்கிறதை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்குது. பாருங்க, முதலாவது லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். From the beginning, Jesus focused on finishing. From the beginning, Jesus focused on finishing. முடிக்கிறதை குறித்து தான் ஆதி தொடங்கியே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்தார். லூக்கா 12:50. இரண்டாவதாக யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தம் செய்து நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம். Doing my father's will and finishing it is my food. John chapter 4 verses 34. And now he said it is finished. மூன்று காரியங்கள். From the beginning Jesus focused on finishing. His food was to finish. மூணாவது he said now it is finished. எதை நினைத்து கொண்டிருந்தாரோ, எதை லக்கத்தை பார்த்து கொண்டே இருந்தாரோ அதை இப்பொழுது நிறைவேற்றிற்று என்று சொல்லுகிறார். முடித்தேன் என்று சொல்லுகிறார். யாராலையும் அவ்வளோ சாதாரணமாக இந்த பூமியில் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி
அதை முடித்தார்கள் என்று தைரியமாக சொல்ல முடியாது. பாருங்களேன், இன்னைக்கு ஒரு வேளை எப்போ ஆகிலும் நீங்கள் யாரோடைய துக்கத்துக்கு ஆகிலும் அல்லது யாராவது தெரிஞ்சவங்க மரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் கல்லறைக்கு அந்த குடும்பத்தோடு இணைந்து அவர்களை ஆறுதல் படுத்த அந்த கல்லறைக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த கல்லறையில் பார்க்கலாம், ஓட்டத்தை ஓடினேன் முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். யார் வேணுந்தாலும் அந்த வசனங்களை போட்டுக்கலாம். ஆனால் உண்மைக்கே முடித்தவர்களா கொடுத்த அழைப்பை முடிச்சாங்களா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம எல்லார் கையிலும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கார். நம்ம எல்லார் கையிலும் அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாயிலும் இருக்கலாம். கர்த்தர் நம்மையும் நம்பி ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் முடிக்க வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு இந்த பூமியில் இருந்த வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்து இருக்கல, அமைதலாக இருந்ததில்ல. பரவாயில்ல விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. He was always eager to finish and he did finish. அதை தான் நம்ம பார்க்கிறோம். என்ன முடித்தார்? எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்த அந்த தடைகளை உடைத்து முடித்தார். எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து முடித்தார். எனக்கு விரோதமாக இருந்த பாவங்களும் சாபங்களும் அவர் உரிந்து எடுத்துக்கொண்டு அவைகளை வெற்றி சிறந்து முடித்தார். சகலத்தையும் அவர் முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வேதம் சொல்லுது, எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் முடித்தார். நல்லா கவனிங்க. இப்படி இருக்க நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாமளும் கூட கர்த்தர் அப்போஸ்தலனாகிய இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ மாதிரியே தன் ஊழியத்தில் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரும் தன்னுடைய போதனையில் முடிக்க வேண்டும் என்று சொன்னவர், தன்னுடைய ஊழியத்திலே முடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர், தானும் அதை முடித்தவர். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான், முடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், தானும் முடித்தார், முடித்தேன் என்றும் அறிக்கை செய்தார். பவுலும் கூட அப்படியே முடிக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினான், முடிக்க வேண்டும் என்று தானும் முயற்சி செய்தான், முடித்தேன் என்று தான் அறிக்கையும் செய்கிறான். இவைகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து கூட இப்படி பவுலை குறித்து எழுதி கொள்ளலாம். பிலிப்பியர் 1:6. He believed that God will help him to finish. Acts 20:24. Paul worked hard to finish. மூணாவது, Paul preached to finish. 2 கொரிந்தியர் 8:11. Paul declared he finished. 2 Timothy 4:6-7. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொன்னால் என்ன அடையாளம்? அவர் முடித்தது போல நாமும் முடிப்போம். அது இயேசு கிறிஸ்துவை அப்படியே துல்லியமாய் கூடுமான அளவுக்கு பின்பற்றினவர் பவுல். அதான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். See, look at that. Follow me as I follow Christ. நாமளும் இப்போ இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறோம் என்பதுக்கு அடையாளம் என்ன? அவர் நம்மை நம்பி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்படி பிரதர் நிறைவேற்றுவேன்? கவலைப்படாதீங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நம்ம நடத்துவார். வேதத்தில் ஏசப்பா சொன்னார், இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கை கொண்டு நாமும் கூட கொடுத்த அழைப்புக்கு நேராய் நடக்கலாம். கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நம் விசுவாசத்தை துவக்கிறவர்களும் முடிக்கிறவரும் அவரே என்கிற விசுவாசத்தை கொண்டு அவரையே லக்கமாய் கொண்டு நடக்கலாம். நம்மை கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் 7ஆம் வார்த்தையை தியானிக்கலாம். இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசி வார்த்தையை பேசுகிறார். இதுதான் கடைசி வார்த்தை, 7ஆம் வார்த்தை. முதலாவது பார்த்தோம் ஒரு பிரேயர், 2வது ப்ராமிஸ், 3வது ப்ரொவிஷன், 4வது பெயின், 5வது பேஷன், 6வது ப்ரிவெயில், இப்போ 7வது பிரசன்டேஷன். இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். என்ன வசனம்? லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். Father, into thy hands I commend my spirit. பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற வசனம். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்து அதாவது கடைசி மூச்சை நிறுத்துகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், he breathed his last. He commended his spirit and breathed last. இயேசு கிறிஸ்து பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதா கையில் ஒப்பு கொடுத்தார்.
அதை பிதா அங்கீகரித்தாராம். யார் வேணாலும் சொல்லலாம், பிதாவே உன் கையில் என்ன ஆவியை ஒப்பு கொடுக்கிற. பிதா அங்கீகரித்தாரா? அங்கீகரித்தார் என்பதுதான் உண்மை. எப்படி பிரதர் சொல்றீங்க? அதுக்கு ஒரு 4 காரியங்கள் உண்டு, அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Jesus submitted his spirit into the hands of Father. Did God accept it? Yes. How? எழுதலாம். முதலாவது, his resurrection manifests it. அவருடைய உயிர்த்தெழுதல் அதை உறுதிப்படுத்துகிறது. His resurrection manifests it. Acts chapter 2 verses 32 and 33, Romans chapter 6 verses 4, Galatians chapter 1 verses 1, and Acts chapter 13 verses 30 and 10th chapter verses 40. இரண்டாவது, இங்கே கீழே எல்லா வசனங்களும் போடுவாங்க, நீங்க நோட் பண்ணிக்கிடலாம். இரண்டாவது, his authority proves it. அவருடைய அதிகாரம் அதை நிரூபித்து காண்பிக்கிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. மூன்றாவது, his promise confirms it. His promise of Holy Spirit confirms it. அப்போஸ்தலர் 2 யோவான் 16 நீங்கள் வாசிக்க வேண்டும். நான்காவது, his throne right side to Father affirms it. Romans chapter 8 verses 34. 4 காரியங்களை பார்த்தோம். இந்த ஸ்கிரீன்ல போடுவாங்க பாருங்க, 4 பாயிண்ட் இருக்கும் பாருங்க. His resurrection manifests it, his authority proves it, his promise of Holy Spirit confirms it, his throne right side to Father affirms it. பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதா அங்கீகரித்தாரா, ஏற்றுக்கொண்டாரா என்று சொன்னால் ஆம், ஏற்றுக்கொண்டார். எதை கொண்டு சொல்லுகிறோம்? இந்த 4 காரியங்களை கொண்டு சொல்லுகிறோம். அவர் ஏற்றுக்கொண்டபடினால்தான் 3ஆம் நாளில் பிதா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழும்ப செய்கிறார். ஏற்றுக்கொண்டபடினால்தான் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் எல்லாவற்றையும் அவருடைய அதிகாரத்துக்குள் வைக்கிறார். ஏற்றுக்கொண்டபடினால்தான் இயேசப்பா சொன்னார், நான் பிதாவுக்கிட்ட போய் உங்களுக்காய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். ஒப்பு கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார், அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்தார். இன்றைக்கும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 4ஆவதாக, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றின்று இப்போவும் நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கார். ஏற்றுக்கொண்டபடினால்தான் அவர் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்த, அதாவது ஒப்பு கொடுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, இப்ப நல்லா கவனிங்க, 2ஆம் வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின போது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க 7ஆம் வார்த்தையில பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரதேசி வேற, பிதா தங்கி இருக்கிற பரலோகம் வேற. இப்ப ஆவி எங்க போகுது? பிதாவின் கைக்கு, அதாவது பரலோகத்திற்கு. சரீரம் மரித்த பின்பு, அதாவது நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை ஈட்டியால் குத்தி உறுதிப்படுத்தி யோசேப்பு, அரிமேத்தியான் ஊரனாகிய யோசேப்பு பிலாத்தினிடத்தில் உத்தரவு வாங்கி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அதை ஒருவரும் பயன்படாத கல்லறைக்குள் வைக்கிறார். சரீரம் எங்க போச்சு? கல்லறைக்குள்ள. ஆவி, பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் படியே ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது கர்த்தருக்கே திரும்புது. ஆவி பரலோகத்துக்கும் சரீரம் கல்லறைக்கும். இப்போ அடுத்தது, கல்வனிடத்தில் பரதேசிக்கும். கல்லறை, பரலோகம், பரதேசி 3 இடத்துலயும் இருக்கார் ஐயா. சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டுச்சு, ஆவி பரலோகத்துக்கு போச்சு, ஆத்துமா என்பது பரதேசியில் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கும் 3 உண்டு: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது கர்த்தரிடத்திலே ஒரு நாள் திரும்பிடும். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்பிடும். இந்த ஆத்துமா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கும். நாம கர்த்தருக்குரியவர்களா அல்லது நரகத்துக்கு தள்ளப்பட போகிறோமா? எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தை இரவெல்லாம் அடிச்சாங்க, அடிங்கன்னாங்க. ஆனால் அவருடைய ஆத்மாவை ஒருத்தரும் தொட முடியல. சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆத்மா மீது அதிகாரம் உள்ள கர்த்தருக்கே பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு அப்படி பயந்து இருக்கும் போது அவர் நம்மை காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நமக்கும் கூட ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு உண்டு. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்குரியது. நல்லா கவனிங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியா பேசி தன்னுடைய 7ஆவது வார்த்தையை முடித்து ஜீவனை விடுகிறார். ஆனால் the story doesn't end right there. நம்முடைய சுவிசேஷம் அதோட முடியல. இதோட நான் முடிச்சேன்னா இந்த சுவிசேஷம் குறைவான சுவிசேஷம் என்ற அர்த்தம், அரை சுவிசேஷம் என்ற அர்த்தம். What is the full gospel? The full gospel is that we do not worship or we do not believe
the dead Jesus, we believe in the resurrected Jesus. இதோடு கூட நம்ம சுவிசேஷம் முடியலங்க. அவர் மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது என் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். நாம் மரித்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கல, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் எழுந்தது உண்மையானால் கடைசி நாளில் அவரை விசுவாசிக்கிற நம்மையும் அவர் எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் துக்கமுகமாய் அமர்ந்திருக்க தேவையில்லை. நீங்களும் நானும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் அழ தேவையில்லை. அவர் இப்போ சிலுவையில் இல்லை, பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கார். பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார். அதை தியானிக்க வேண்டியது அவசியம்தான். அவர் நமக்கு காண்பித்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். அதை உணர்ந்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை காண்பித்து கொடுக்கலாம். அதுதான் என் உண்மையான குட் ஃப்ரைடே. நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடு. உனக்கு விளங்க பண்ணின அந்த அன்பை நீ மற்றவர்களுக்கு விளங்க பண்ணு. அதுதான் உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குட் ஃப்ரைடேவா காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னோடு கூட உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபித்து நிறைவு செய்யலாம். நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினீர். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே எங்களுக்காய் மரிக்க அன்றுவரே ஒப்பு கொடுத்த நல்ல கர்த்தர் நீர் ஒருவர் தான் இயேசுப்பா. உம்மை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட நீங்களும் சொல்லுங்க, இயேசுப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எங்களுக்கு பாவ மன்னிப்பில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ள வாங்க, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தொடர்ந்து எங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க. தடைகளை நீக்குங்க, காத்துக்கொள்ளுங்க. இதோடு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய நாள் சமீபமாக இருக்கிறது, இந்த வருகை சமீபமாக இருக்கிறதை உணர்வு கொடுங்க. எல்லா துதிகனமையும் உருக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த தியான நேரம் கொஞ்சம் அதிகமான நேரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறவர், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனவே அவருக்காய் ஆயத்தமாகுங்க, அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அருகாமையில் வேறு எந்த திருச்சபைக்கும் போவாதவர்களே ஆனால் இந்த திருச்சபையில் இணைந்து கொள்ளலாம். நாம் இணைந்து இயேசுவுடைய ராஜ்யத்தை கட்டலாம். இந்த சபையுடைய டெலிஃபோன் நம்பரும் உங்களுக்கு காண்பிப்பாங்க. உங்களுக்கு ஏதாகிலும் விண்ணப்பம் இருக்குமானால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்களும் கூட உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.